இதுலதான் மாட்டுச்சு. எல்லாம் சரியா வச்சவன் வால்பேப்பர்ல மட்டும் மாட்டிக்கிட்டான். அப்புறம் ஆப்ஸ்லயும் மாட்டிக்கிட்டான். மரணமானது மரணமானே மூத்தா மெட்டாது. ஐவரி மாஸ்டர்ஸ் லைவ் செக் கிளைம் பண்ணிருக்காங்க குரூப்ல. ப்ரோ வர சொல்றேன் ப்ரோ. ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லையே. அவன் ஏதோ ஆஃப்லைன் போயிட்டானாமா. தெரியல ப்ரோ, எனக்கு தெரியாது. ஸ்கிரீன் மட்டும் ஐடியா ஆக கூட சொல்லு. இன்வைட் பண்ண. நான் கேக்குதா? கேக்குது. கரெக்ட்டா 15.30. ஆமாடா ஆமாடா. அந்த ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆயிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அவன் மாத்துறது எப்படி 17%? ஆமாடா 17% குறைஞ்சிருக்கு. ஐபேட் மாத்திருக்கான். ஐபேட் M4 இதுக்கு இது சார்ஜ் குறையறது எத்தனை வருஷமா ப்ரோ விளையாண்டு இருக்கேன் இதுல. வாய்ப்பே கிடையாது. ஐபேட் மாத்திருக்க. ஷோர் 100% ஷோர் ஐபேட் மாத்திருக்க. ஏன்னா 4 நிமிஷத்துல ஏன்னா கேம்ல வந்து வெளியே வந்து 4 நிமிஷத்துல உனக்கு 17% குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீ இப்ப செக்கிங் செக் பண்ணதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துல வெறும் 4% தான் உனக்கு குறைஞ்சிருக்கு. 17% வெயிட் பண்ணிட்டீங்கன்னா மாத்தி மாத்தி தான் ப்ரோ மதன் ப்ரோ வரும். கொஞ்சம் குறைஞ்சு இது என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்கு. லைவ்ல தானே ப்ரோ மதன் ப்ரோ இருந்தேன். லைவ்ல தான் இருந்தேன். ஆனா எப்படி ப்ரோ நீங்க மேட்ச் ஆடுறப்போ சரி ஆடுறப்போ சார்ஜ் போட்டுனு தான் ஆடுனீங்க. சரி சார்ஜ் லைவ் ஃபுல்லாவே சார்ஜ்ல தான் இருந்தீங்க. எதுக்கு இப்போ சார்ஜ் சார்ஜ் அன்பிளக் பண்ணல. சரி இந்த வயர் அப்படிதான் வரும். சரி ஓகே விடு ஒரு பிரச்சனை இல்ல. உன் ஸ்கிரீன் காட்டு. உன்னோட ஸ்கிரீன் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. உன் ஸ்கிரீன் காட்டு. வெளிய போ. சார்ஜ் காட்டு. எவ்வளவு இருக்கு? 39 குறைஞ்சிருச்சு. இவ்ளோ நேரத்துல 15 நிமிஷத்துல உனக்கு 1% தான் 1% தான் குறைஞ்சிருக்கு உனக்கு. ஆனா நீ கேம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் காட்டதான் வந்த. அந்த ஃப்ரீஸ் ஆனதுல இருந்து அடுத்த இதுல வந்ததுக்கு அப்புறம் உனக்கு 17% சார்ஜ் மாட்டிக்கிச்சு. சார்ஜ் 17% குறையாது. அப்படி அவ்வளவு டிராப் ஆகாது. ஐபோன்ல வாய்ப்பே கிடையாது. நோ ஐபேடும் ஒரே மாதிரி இருக்காதே மதன் ப்ரோ. ஆகாது. இப்போ ஒன்று ஆகல. இவ்வளவு நேரம் அப்படியே தான் இருக்கு. சார்ஜ் போட்டுட்டு தானே இருக்க ப்ரோ. சார்ஜ் போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கீங்க. பாருங்க கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன். அது கனெக்ட் ஆகல. மதன் ப்ரோ சி டைப் இது எல்லாத்துக்கும் வேணா கேட்டு பாருங்க. எனக்கு புரியுது ராஜா, எனக்கு புரியுது. எப்படி 4 மினிட்ஸ்ல 20% சார்ஜ் குறையும்? 4 மினிட்ஸ்ல அதுவும் கேமே ஆடல. நீ இத்தனைக்கும் காட்டிட்டு தான் இருந்த. கேம் ஆடினா கூட பரவாயில்ல சார்ஜ் குறையுதுன்னு சொல்லலாம். கேமே ஆடலடா நீ. பேட்டரி யூசேஜ் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ பேட்டரி யூசேஜ் காட்டு. ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் காட்டு. ரோஸ் என்ன பேட்டரி யூசேஜ் என்ன கண்டிப்பா எந்த டைம்ல விளையாடுனாங்கன்னு காட்டும். காட்டு. எங்க இப்போ நம்ம 4 ஹவர்ஸ்ல விளையாடுறோம். 2 ஹவர்ஸ். ஐபேட்ல மாத்திட்டான் கருமோ. ஐபேட்ல மாத்திட்டான். இப்ப லேட்டஸ்ட் இதுல காட்டாது. ட்ரெயின் ஆகுதுன்னு சொன்னார்னா இந்நேரம் ட்ரெயின் ஆகிருக்கும் ப்ரோ. ஆமா ட்ரெயின் ஆகிருக்கணும். இந்நேரம் அவனுக்கு 17% குறைஞ்சிருக்கணும்பா. அப்படிதான் இருக்கு. அதுதான் டவுட்டா இருந்துச்சு. எப்படி 4 மினிட்ஸ்ல 17% ப்ரோ. ப்ரோ ரெண்டாவது யாருமே வந்து அவர் இன்ன வரைக்கும் சார்ஜும் போடல. வரவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம் விட்டு வெளிய போ. சார்ஜ் தான் வேணும். கேம் விட்டு வெளிய போ. சார்ஜ் என்ன இப்போ? 39 38. எப்படி அப்படியே இருக்கு வந்து இப்ப மட்டும்? மதன் ப்ரோ அது குறைஞ்சுதான் மதன் ப்ரோ வருது. நான் எதுவும் பண்ண முடியாது மதன் ப்ரோ. சார்ஜ்ல இருக்கும் போது இப்படி வருது. உனக்கு 20% டிராப் ஆயிருக்கு. அதுல டக்குன்னு 20% சார்ஜ் இது வரைக்கும் ஆனது இல்ல மதன் ப்ரோ. ஒரு தடவை என்னமோ தான் ஆயிருக்கு. இதுக்கு வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. நான் இப்ப மேக்ஸிமம் சார்ஜ் போட்டு தான் வச்சிருப்பேன். மதன் ப்ரோ கேக்குதா? பவுல் பேசுறேன் ப்ரோ. அவங்கள அப்படியே இது பிசில வீடியோ போடுறாங்க. அப்படியே மானிட்டர் டிஸ்ப்ளே கேப்சர் பண்ண சொல்லுங்க ப்ரோ. புரியல என்ன பண்ணோம்? டிஸ்ப்ளே கேப்சர் ஆன் பண்ண சொல்லுங்க ப்ரோ. அவங்கள அப்படியே டிஸ்ப்ளே கேப்சர் ஆன் பண்ணப்பா. இவங்க 2 ஐபேட் வச்சு லைவ் போட்டாங்கன்னா அதுல வீடியோ கேப்சர் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அந்த ஐகான் பட்டன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுலயே 2 ஓபன் பண்ணாலுமே 2 காட்டும். அப்படின்னா 2 ஐபேட் வச்சு போடுறாங்க. ஸ்கிரீனை காட்டுறா. ஸ்கிரீனை காட்டு. உங்க லைவ்ல ஸ்கிரீன் காட்டு. அந்த ஸ்கிரீன் காட்டு. ஓபிஎஸ் காட்டு. ஓபிஎஸ்ல 2 வீடியோ கேப்சர்ல ஸ்கிரீன் காட்டு.
ஸ்கிரீன் ஓபிஎஸ் ஓட ஸ்கிரீன் கட். ஓகே. என்ன அதுல என்ன பார்க்கணும்? இல்ல ப்ரோ, நீங்க அப்படியே லைவ் அவர் லைவ்ல யாருன்னா ஒரு ஆள் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. அதுல வந்து டிஸ்பிளே வீடியோ கேப்சர் போட்டிருக்கேன். ஐகான் அந்த கண்ணு பட்டன் இருக்குல்ல, அந்த கண்ணு பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகும். ஆனா உங்களுக்கு தெரியல ப்ரோ மதன் ப்ரோ. டேய் அப்பா அந்த இதுல கொஞ்சம் வந்து திருப்புடா எத்தனை கொஞ்சம். தடவை match பண்ணிக்கலாம். அந்த அங்க போ. லெஃப்ட் அந்த லெஃப்ட். கண்ணை வந்து நீங்க ரெண்டு ஐபேட் யூஸ் பண்ணும்போது ரெண்டுலயுமே நம்ம டுவான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே லைவ் அப்பா அது ஒன்னு எனக்கு ஆஃப் தெரியும்பா. பண்ணா லெஃப்ட் காட். டேய் அப்பா ஒரு சைடு இல்லனா நீ இப்ப சொல்றதே வேஸ்ட். கொஞ்சம் லெஃப்ட் காட்றா டேய். இல்ல ப்ரோ, அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல டுவான் டேய் அப்பா லெஃப்ட் காட்னா நீ ரைட் காட்ற, ரைட் காட்னா லெஃப்ட் காட்ற. அத காட்ட சொன்னா இத காட்ற, இத காட்ட சொன்னா அத காட்ட சொல்ற. இல்ல இதான் என்னோட source. கிடையாது. நீ ரைட் காட்டல இவ்வளவு அதுக்கு ஸ்கிரீன் மாறி இருக்குங்க. இங்க பாருங்க, ரைட்ல எதுவுமே கிடையாது மதன் bro. ரைட்ல கிடையாது. அவர் லெஃப்ட் தான் சொல்ற காட்டணும். இதானே இவ்வளவு நேரம் நீ ரைட் தான் காட்டிட்டு இருந்தா அதுக்கு ஸ்கிரீன் மாறிச்சு அப்போ இங்க. மதன் காட்டு. bro. அப்போ சொல்லுங்க. லைவ்ல பாருங்களேன், டிஸ்பிளே கேப்சர் போட்டிருக்கேன். காட்டு. அப்படியே லைவ்லயே தான் இருக்கு. இதுல தான் தெரியணும் டிஸ்ப்ளே ப்ரோ, அந்த கேப்சர். இதை ஓபன் பண்ணீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்கோ அது காட்டும். 2 டுவான் இருந்தா அந்த கிளிக் பண்ணீங்கன்னா 2க்கு பதிலா 4 காட்டும். அதோட ஒரு ரெசல்யூஷனுமே தெளிவா காட்டும். அதுல 2 டுவான் இன்ஸ்டால் ஆகி 2 iOS கனெக்ட் ஒரே பண்ணிருந்தா அப்படியே அந்த இடத்துல ஸ்கிரீன் 4 மறக்காத. காட்டும். அப்படியே இரு ஒரு நீ சொல்றது வேஸ்ட்டா. வரைக்கணும். நீ சொல்றது வேஸ்ட்டா. பொறுமையா சொல்றா. புரியவே மாட்டேங்குது. சொல்றதே வேஸ்ட்டா. பொறுமையா சொல்றா. பேனிக் ஆகுது ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பேனிக்லாம் பேச பொறுமையா பேச. காட்சி சாப்பிட கடிச்சா சாப்பிட போற. பொறுமையா பேசுறா. நீ சொல்றத அவன் செய்யற மாதிரி சொல்றா. சொல்றா. ஓகே ப்ரோ, அவன் செய்வேடா. டிவைஸ் நான் பேட் பண்றல ப்ரோ. சொல்றா அவன் வீடியோ செய்வேடா. கேப்சர் டிவைஸ் கரெக்டா சொல்லுங்க. எதை பண்ணுங்க? வீடியோ கேப்சர் டிவைஸ் நான் ஆட் பண்றல ப்ரோ. ரோமியோ இவன் ஸ்கிரீன் இப்போ வந்து மாறிச்சு தானே இப்போ லெஃப்ட்ல இருக்கும்போது. ஆமாடா எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிதான். அவனோட ஸ்கிரீன் மாறிச்சு இப்போ. ஏதோ ஸ்டுடியோஸ்ல இருந்து ஆமா ஸ்டுடியோல மாறிச்சு. ஆமா, அந்த ஸ்டுடியோல மாறிச்சு இப்போ. நம்ம ஆட் பண்ற இடத்துல அந்த இல்ல லெஃப்ட் ரைட் இல்ல லெஃப்ட் ரைட் தான் தெரியுது. மறுபடியும் லெஃப்ட் தான் ரைட் தெரியுது. ரைட்ல ஒண்ணுமே இல்ல. நீ ரைட்ல தள்ளுற ஸ்கிரீனே தெரிய மாட்டேங்குது உண்மையாலுமே. இப்ப பண்ண இல்ல இப்ப பண்ண மாதிரி பண்ணு. இப்படி வைக்கவா? இல்ல திருப்பு ஹரிசான்டல்ல வச்சப்பறம் அப்படியே இரு மொயமேன் இருக்கு. ஒரு வெயிட் பண்ணு. சரி ஜூம் பண்ண தேவையே கிடையாது. எந்த ஸ்கிரீனையும் ஜூம் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்கிரீன் அப்படியே தெரியுது. எது காட்டினாலும் எங்களுக்கு அப்படியே தெரியுது. எந்த ஸ்கிரீனும் ஜூம் பண்ணாம அப்படியே காமி. நோ நீட் ஆஃப் ஜூமிங் எனிதிங். சரியா? அப்படியே போ அப்படியே பண்ணு. மதன் ப்ரோ, சின்ன ரிக்வெஸ்ட் ப்ரோ. சொல்லு bro, நீ சொல்லு bro first. சொல்லி முடி bro. ஹலோ மதன் ப்ரோ இங்க பாருங்க மதன் ப்ரோ குரூப் போட்டு பாருங்க மதன் ப்ரோ. ஒரு நிமிஷம் லேஅவுட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அது நம்ம ஓபன் பண்ணாம அது சேஞ்சே ஆகாது. அது நம்ம மொத்தமா அந்த இது ஃபோல்டர் மாதிரி இருக்குது வந்து சேஞ்சே ஆகாது. அதை செக் பண்ணி பாருங்க. எது? ஆமா லேஅவுட் சேஞ்ச் ஆயிருக்கு மதன் ப்ரோ. லேஅவுட் அப்படி ஆகவே ஆகாது. இவர் எப்படி சொல்ல, அந்த ஐபேட்ல 61, இந்த ஐபேட்ல 42. 2 ஐபேட் இருக்கு. 2 ஐபேட் லேஅவுட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுல அப்ளிகேஷன் ஒன்னு வந்து இது கிடையாது. நம்ம அந்த ஆப் ஓபன் பண்ணாம அது சேஞ்சே ஆகாது. ஆனா இவங்க வச்சிருக்கிறதுல அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமாடா ஐபேட் மாத்திருக்கடா. மாட்டிக்கிட்டடா டேய். 2 ஐபேட் மாத்திருக்காரு. ஐபேட் மாத்திருக்க. bro எது bro சொல்லுங்க bro first. ஐபேட் மாத்திருக்கடா டேய். நீங்க ஆப் ஓபன் பண்ணாம எப்படி ப்ரோ அங்க சேஞ்ச் ஆகும் அந்த ஃபோல்டர்ல? எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நானும் தான் வச்சிருக்கேன். நான் ஓபன் பண்ணி பாருங்க. ஹலோ ஆமாடா ஐபேட் மாத்திருக்கேன்டா. அது ரோமியோ ரெண்டு இருக்கும். அதான் பேட்டரி டிஃபரன்ஸும் அதனால தான் வந்து ரோமியோ பிடிச்சிருக்கு. ரோமியோ பிடிச்சிட்டோம். மாட்டிக்கிட்டாப்ல. ரோமியோ பிடிச்சிட்டோம். ஐபேட் மாதிரி இருக்கு. ஷார்ப். மதன் ப்ரோ அந்த லூஃபிங்கிற பையன் வந்திருக்கான் பாருங்க. லூஃபின்னு ஒருத்தன். இல்ல மாட்டிக்க மாட்டோம். ஐபேட் மாதிரி இருக்கு. கன்ஃபார்ம் மாட்டிட்டோம். மாட்டிச்சு. இப்ப ஆடியன்ஸ் காட்டினாவே தெரிஞ்சிடும். ஐபேட் மாதிரி இருக்கு. பார்த்தாவே தெரியுது. லேஅவுட் மாறாது. ஏன்னா இத்தனை வருஷமா நான் பிஜிஎம் விளாடுறேன். லேஅவுட் மாறவே மாறாது. சரித்திரம். ஆமா மாறாது. வாய்ப்பு. அவர் சொல்ற மாதிரி ஐபேட் டேமேஜாவே இருந்தாலும் இந்நேரம் ட்ரெயின் ஆயிருந்தா கூட ஒத்துருக்கலாம் ப்ரோ. இவ்வளவு நேரம் அத பத்தி பேசினதுக்கு அப்புறமும் ட்ரெயின் ஆகல. ஆகல நார்மலா தான் குறை. ட்ரெயின் ஆகல. மதன் ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஒரே நிமிஷம் காட்டு வந்துடுறேன். அப்படியே இருக்கு பாத்துங்க. மேல இருக்க ஐபேடு ரியாக்டோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்கு. மேல இருக்க ஐபேடு கீழே இருக்க ஐபேடு ரீசெண்ட்ல இருக்க எல்லாமே மாதிரி இருக்கு. ரீசெண்ட்ல இருக்கிறது எல்லாமே அப்படியே மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் வேற எதுவுமே ஓபன் பண்ணல. டெலிகிராம்ல போவே இல்லையா அவன்? எங்க டெலிகிராம் போனா? பிஜிஎம் இல்ல அந்த இதுல ஆப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஐபேட்ல வச்சு நினைக்கிறேன். ஆமா எல்லாம் இந்த ஐபேட்ல அப்ப டெலிகிராம் இருக்கா?
இதுல இருக்கு. அன்னைக்கு தான் இன்ஸ்டால் பண்ணாரு நீங்க ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணும்போது இதுல இருந்துச்சு. ரெண்டு ஐபேட்லயுமே டெலிகிராம் அக்கௌண்ட் காட்டு. டேய் ரெண்டு ஐபேட் டெலிகிராம் அக்கௌண்ட் காட்டுறா டேய் மாஸ்டர். ரெண்டு ஐபேட் மதன் இல்லையே அப்படிதான் open சொல்லிடுவாரு பண்ணிருக்கேன் மதன். live ல. புரியல என்னது? பண்ணாலே மட்டுமே விட்டாம. புரியல. ப்ரோ கேக்குதா ப்ரோ? மதன் ப்ரோ. கேக்குதுடா. கேக்குது. ப்ரோ அவர் லேப்டாப் ரீசெட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. அது போச்சுனாலே கன்ஃபார்ம் ஆயிடும் ப்ரோ. புரியுது ரீசெட்டா. காமிச்சிருக்கிற வீடியோ போன் மதன் bro. பாத்து லாஸ்ட் டைம் ஒரு அக்கௌண்ட் பேன் ஆச்சான். அந்த அக்கௌண்ட் வந்து இப்ப ரீசன்ல யாரோ பார்த்தாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஜனனி ஒரே அவங்க நிமிஷம். சொன்னாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். என்ன ரீசன்ல பேன் ஆயிருந்துச்சு. எப்போ bro எனக்கு bad ஆச்சு? லெஃப்ட் காட்டு சொன்னீங்கல்ல. புரியல என்னது? உங்க ஆமா காட்ட சொன்னீங்கல்ல. ஆமா. ரைட் காட்டிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா ரைட் சைடு ஆமா பாத்துட்டேன். அது yellow அந்த இடத்துல yellow கலர் லைன் வரும். ஆமா. black screen போனதுக்கு போனது அப்புறம் yellow colour இருக்காது. line வரல. பாத்துட்டேன். மாஸ்டர் மாட்டிக்கிட்டடா. ஐபேட் 2 கனெக்ட் பண்ணி எனக்கு ஐபேட் 2 காட்டுது. பாத்துக்கோ நானே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐபேட் கனெக்ட் பண்ணும்போது மதன்ஸ் ஐபேட் காட்டும். செகண்ட் ஐபேட் கனெக்ட் பண்ணும்போது ஐபேட் 2 காட்டும். M1 M2 ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாரு நான். ஓகேவா? 2 ஐபேடு. இது வந்து M2 ஸ்பெக்டேட் பண்றது. இது M5 ஓகேவா? இப்போ நான் வந்து இது வந்து M2 வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்றேன். பண்ணிட்டு இங்க என்ன காட்டுதுன்னா M5ல வந்து ஐபேட் 2 அப்படின்னு காட்டும். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் M2 கனெக்ட் பண்ணனா அங்க 2ன்னு காட்டாது, அங்க 1ன்னு தான் காட்டும். ஐபேட் தான் காட்டுமே இல்லையா 2ன்னு காட்டாது. ஸோ அவன் எத்தனை தடவை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் ரீகனெக்ட் பண்ணாலும் அங்க வந்து இதுதான் காட்டும். காட்டாது 2ன்னு காட்டாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஐபேடு இப்போ M5 வந்து இப்போ நான்லாம் வந்து லேஅவுட் மாற்ற வச்சிருப்பேன். M2க்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணும்னு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும், கேஆர்லாம் இருக்கும். இதில் வந்து வெறும் பிஜேபி மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் M5 வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். M5 டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணால் அது செகண்ட் ஐபேட் தான் காட்டுமே ஒழிய மதனோட ஐபேட்னு காட்டாது. ஸோ அவன் எவ்வளோ நேரம் கதறினாலும் அவன் 2 ஐபேட் வச்சிருக்கான். இதில் உடைக்க முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணுறேன். ஐ நோ இஸ் யூசிங் டபுள் ஐபேட். கதறினாலும் அவன் எத்தனை நாள் டைம் கேட்டாலும் நீ 2 ஐபேட் தான் யூஸ் பண்ணுற. என்ன தலை முக்கியமான நீயே தாண்டி போற அப்படின்னு. கேக்குதா மாஸ்டர்? தெரியுதா? ஒண்ணுத்துல டெலிகிராம் இல்ல ஆன் ப்ரோ. என்ன நீங்க இப்ப பாருங்க, உங்கள நீங்களாம் பாக்குறீங்க. கேக்குதாடா? பாக்குறியா? ஒரு பாயிண்ட் தெரியுதா? இல்ல மதன் bro. தெரியல. எனக்கு இல்ல இது லோடிங் ஸ்க்ரீன்ல தான் இருக்கு. நான் உங்க லைவ் தான் சரி லைவ் பாரு, ஒன்னும் தப்பு இல்லை. லைவ் பார்த்துட்டியா? இப்ப தெரியுது. தெரியுதா? ஸ்ட்ரீம் தெரியுதா? நான் பாத்துக்கோ. நம்பர் 1 ஐபேட் ஜூம் பண்றேனா? ஜூம் பண்ண தெரியுதா? ஓகே. இந்த 4 டாட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? முடி. ஓகே. இந்தா நம்பர் 2 ஐபேட். 4 டாட் என்ன இருக்கு? முடி. ஓகே. இதலாமா ப்ரோ? அது எப்படி தம்பி வால்பேப்பர் சேஞ்ச் ஆகும்? அது எப்படிப்பா வால்பேப்பர் சேஞ்ச் ஆகும்? அது எப்படிப்பா? என்னப்பா இது எப்படிப்பா வால்பேப்பர் சேஞ்ச் ஆகும்? டெய்லியும் ஒவ்வொரு மேட்சுக்கு வால்பேப்பர் மாத்துவியாப்பா? என்னப்பா? ஓ என்னப்பா? என்னப்பா 7/21 ஒரு வால்பேப்பர் வச்சிருக்க, 7/30 என்னப்பா வால்பேப்பர் சேஞ்ச் இருக்க? அப்புறம் என்னப்பா அதே சாட்டர்டே 20 அதே சாட்டர்டே 20 என்னப்பா 9 நிமிஷத்துல வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிருக்க? அது லைவ்ல சேஞ்ச் பண்ணிருக்கியாப்பா? என்னப்பா இது? என்னப்பா நீ கிருப்பா போடுற? கிருப்பா அடிக்கிற எங்களுக்கு போடுறியாப்பா? எதுவுமே தேவையில்ல. ஷார்ட் எல்லாம் அமைதாருங்க. என்ன தம்பி? ஏன் தம்பி இதெல்லாம் இதுக்கு என்னப்பா? இதுக்கு என்ன? இதுக்கு கேட்போம் இருங்க. இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு என்ன? இதுக்கு என்ன?
வால்பேப்பர் நகர்ந்தது எனக்கு இன்னும் புரியல ப்ரோ. சரி ஓகே தப்பில்ல ஆ, தப்பில்ல. அந்த இது ஓபன் பண்ணு. அது பேர் என்ன? வாட் இஸ் ஓபிஸ். ஓவனா ஒவ்வொரு கேள்வியா வந்துட்டு தான் இருக்கு மதன் ப்ரோ. இருங்க ஒவ்வொன்றும் சொல்ல முடியும். நான் ஒரே கேள்விதான் கேட்டேன் அவங்ககிட்ட. அதே சொல்லவே மாட்டேங்கிற கடைசி வரைக்கும். இது எப்படி வால்பேப்பரா மாறிச்சு அது மட்டும் வால்பேப்பரா வால்பேப்பர் இல்ல டிவைஸ் சேஞ்ச் முடியாது. இருக்கு. இருங்க மதன் ப்ரோ. என்னது கொஞ்சம் பாருங்க மதன் ப்ரோ. அப்படியே இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணது அப்படியே பாருங்க. தெரியுதா கரெக்டா? நான் பார்க்க பார்த்து தான் இருக்கேன். இது எனக்கு தெரியல. பட் நான் இதுவா இருக்குன்னு கெஸ் பண்றேன். மேபி ஓகே நான் எதுக்குள்ளேயும் போய் சேஞ்ச் பண்ணல. ஆனா சரிடா. இது பண்ணா அந்த மாதிரி நடக்குது ம். டிஸ்பிளே. டைம் எப்படி மாறிச்சு bro? அதுவும் நடக்குதா இரு ப்ரோ. இல்ல ஓடுது? இல்ல பாருங்க மதன் ப்ரோ. டிஸ்பிளேல இருக்கேன். ம். இருங்க இது இருங்க இருங்க நான் இருங்க இருங்க. டிஃபால்ட் மோர் ஸ்பேஸ் ம். யூஸ் மோர் ஸ்பேஸ். ம். 12 மணிக்கு லைவ் இருங்க இருங்க. முடிஞ்சிடணும். 3:30 மணி வரைக்கும் மேபி ஓடுது. இதுவா இருக்கலாமோன்னு கெஸ் பண்றேன். ம். இப்போ உங்களுக்கு இருங்க ஸ்கிரீன் தலைகீழ மாறிடுச்சு. ம். அந்த முடி ஏதோ விலகி இருக்குது இதெல்லாம் சொன்னீங்களே. ம். மேபி இருக்கலாமோன்னு கெஸ் பண்றேன். திருப்பி ம். நான் இது பண்ணேன்னா அது எனக்கு கீழே ஜூம் இதெல்லாம் லைவ்ல நீ போய் பண்ணியாப்பா இதெல்லாம்? ம். ஆ. லைவ்ல பண்ணல இதெல்லாம் ப்ரோ. போயிட்டு மேபி zoom ஏதோ ஒரு பண்ணி கிளிச்ல ஏதோ நடந்திருக்கலாம். நீங்க இந்த ஜூம் இன் ஜூம் மேபி அவுட் எப்படிப்பா ப்ரோ நான் என்ன சொல்ல விடு கேட்டேன்னா ப்ரோ. மேபி நடந்திருக்கலாமோன்னு சொல்றேன். மேபி மேபி எப்படிப்பா தொடாம வரும்? புரியல. நீ இன்னும் கத்தி பேசினா நீ பேசுறதுலாம் கரெக்ட்னு நினைக்கிறியா? ம். ம். மேபி வந்து நீ கிளிக் பண்ணாம வந்து ஆட்டோமேட்டிக்கா கத்தி வந்துருமா? பேசுறேன்னு இல்ல ப்ரோ. இல்லையா என்ன அப்புறம் சண்டை? என்னது கத்துற? இவ்வளோ ப்ரோ நேரம் ஏதோ இவ்வளோ நேரம் இருக்கலாமோ கரெக்டா ப்ரோ. சொல்லிட்டு என்ன ஏதோ திடீர்னு ஒரு கடைசியில பக்கு சண்டை எங்க இருக்கலாம்னு முடிக்கிறீங்க? சொன்னேன். சண்டை போடக்கூடாது. நோ சண்டை. டேய் bro பொறுமையா பாருங்க. மதன் ப்ரோ கேக்குறீங்களா மதன் ப்ரோ? இத நான் உங்களுக்கு இது காட்டிட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியுது மேபி இருக்கலாமோன்னு சொல்றேன். நீங்க இந்த மாதிரி புரியுது. ஆனா இல்ல முடி மாறி இருக்கு இல்ல மேல இல்ல ஏறி அது இல்ல இருக்கு. இல்ல நான் அது அதுக்கு இந்த மாதிரி இருக்கலாமோன்னு சொல்றேன். இல்லடா அது இல்லடா ஐபேட்ல எவ்வளவோ பக் இருக்கு மதன் ப்ரோ. இல்லடா இதுல ஏதோ ஒண்ணு ஆகலாம். இல்ல நானும் ஐபேட் தான் யூஸ் பண்றேன் ரொம்ப நாளா. ஒரே வால்பேப்பர் தான் 8 இயர்ஸா மாஸ்டர் சாரி bro நீங்க 5 இயர்ஸா இருங்க ஒரே மதன் ப்ரோ. ஐபேட் தான் ஒரே வால்பேப்பர் தான். மேபி வால்பேப்பர் மாறவே மாறாது கேக்குறேன் மதன் ப்ரோ. மாறாது. ஏன் நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். நான் டெய்லியும் டிவைஸ் மாத்துவேன் எல்லாம் மாத்துவேன். நீ லைவ் செக் பண்ணிக்கலாம். வால்பேப்பர் ஒரு நாள் கூட மாறினது இல்லை. 5 இயர்ஸா லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். நானும் அதே டுவான் தான் எல்லாமே அதே தான். எவ்வளவோ பேத்துக்குலாம் பக் நடந்திருக்கு ப்ரோ. அப்ப டிவைஸ் சேக்ல நிறைய பேத்துக்கு எத்தனை சொல்றது டோனி கூட நடந்திருக்கு. அந்த டோனிக்கு நடந்திருக்கு. வேற யாரு நிறைய பேரு ரீசன்ட் ரிலேட்டட் நானுங்க சரி எல்லாருமே ஓகே உட்கார்ந்தா சரி காலையில விடு வரைக்கும் உட்கார்ந்து பாவா செக் விடு. பண்ணிட்டு இருந்தோம். ஓகே நீ எதுக்கு இது சொல்ல முடியாது. சரி பாவா விடு. நான் வெல் சி. இருங்க மதன் ப்ரோ ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன் மதன் ப்ரோ. ம் இல்ல மதன் ஆ ப்ரோ ஒரு செகண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். சரி அப்புறம் அந்த கான்ஃபிளஸ் கிளைம் வந்துட்டே இருக்கும். லைக் சொல்லுங்க. நான் இந்த மேட்ச் ஸ்டார்டர்ஸ்க்கு முன்னாடியும் நான் என்னோட ஐஎம்இ நம்பர் எல்லாமே ஷோ ஓகே பண்ணிட்டேன். லைவ்ல வந்து ஒரு ஆள் காமிச்சாங்க. நான் 14 இங்க கில் பாரு சொன்னேன். நான் வந்து ஷோ எல்லாமே பண்ணிட்டேன். ஓகேடா. எல்லாமே இங்க காமிச்சு பாரு முடிச்சிட்டேன். எல்லாமே ஓகே. டிவைஸ் மட்டும் ஏன் மாறுது அது ம். மட்டும் தான் கேள்வி. வேற எதுவுமே வேற எல்லாமே நீங்க பதில் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைட் நாங்க. இந்த டிவைஸ் மட்டும் மாறுறதுக்கு என்ன ரீசன் ம். ஃபார் வாட் ரீசன்? இது வால்பேப்பர் மாறும்போது தெரிஞ்சிச்சு டிவைஸ் இதாயிடுச்சு அப்படின்னு. டிவைஸ் மாறுறதுக்கான இது என்ன? அவ்வளோதான் முடிச்சு. அதுக்கு நீ நாளைக்கு கூட பதில் சொல்லணும் தப்பு இல்லை. சரியா? வெல் சி டிவைஸ் டுமாரோ. தான் மாறல மதன் ப்ரோ. அந்த ம் வால்பேப்பர் மட்டும் தான் சரி இதுவாயிருக்கு. ஓகே. வால்பேப்பர் மாதிரி இருக்கு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இட்ஸ் கெட்டிங் டூ லேட். நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ணணும். வில் சி டுமாரோ கைஸ் நைஸ் வெல் குட் ஒர்க் குட் ஜாப் பாபா கைஸ். எல்லாம் கிளம்பு. ஓடுங்க எல்லாம் லீவ் ஆகுங்க குட் கிளம்புங்க நைட்ண்ணா. எல்லாம் கிளம்புங்க Bye, bye, bye. ஓடு எல்லாம் தூங்கு போ. ஏன்னா அவனும் ஒரு நைஸ் டிசிஷனோட நைஸ் ஆன்சரோட வந்தா அவன் சொல்லிட்டு உள்ள அனுப்புறதுக்கும் டிசிஷன் வந்து இல்லை அவன் கடைசி வரைக்கும் சொல்லாமே இருந்துட்டானா அப்படின்னா அவனுமே டீசெண்டாக நெருகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால தேட் இஸ் ஃபக்கிங் டிவைஸ் சேஞ்ச். அதில் நான் வந்து 100% சொல்லிட்டேன். அது வந்து மக்கள் எடுத்த முடிவு தான். ஏன்னா மக்கள்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் வந்து அதை சொன்னது. ஸோ 2 டிவைசஸ். சரி கைஸ் we'll see tomorrow guys. Good night guys. This is boy Madan is signing out from today guys. We'll meet you tomorrow. Good night. அந்த வால்பேப்பர் ஐடியா கொடுத்த ஒரு பேர் மறந்து போச்சு. செம்ம ஐடியா ப்ரோ. தரா நீ தான் ப்ரோ கேம் சேஞ்சர்.